பிறந்திருக்கோம் அப்படின்னா தங்கை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நான் சொல்லுவது எல்லாமே எங்கள் மூதாதைகள் சொன்னது அதை நாங்க எக்ஸிக்யூட் பண்றோம். நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான், மகிழ்ச்சியா இருந்துட்டு செத்து போறதுக்காக வந்தவங்க சார். அது மட்டும் இல்ல, புதுகுலமா என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டே இருக்கு. என்ன சார், சொர்க்க நரகம் என்பது மாபெரும் பொய். நீ பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கிறதுன்னு போய், மறுபிறப்பு என்பது சொல்றது எல்லாமே போய். இங்க வரும்போது எங்க கருத்தை நாங்க சொல்லலாம்ல. என்ன சார்? அப்படிதான் எங்ககிட்ட ஒருத்தர் நீடில் போட வருவார் தங்கை. ஒரு ஊசி போடுறதுக்கு எங்களுக்கு 10 வருஷம் சுத்தன அவர் வச்சு கத்துவாரு. செத்து போய் கிடக்கும்போது கிரேவியார்டுக்கு அடிக்கடி போறது, வீடியோ எடுக்கிறது. ஞானம் கிடைக்கணும்னு அதுக்குதான் போகும். நல்ல ஞானம் வரணும்னா ஆஸ்பத்திரிக்கு போனா கிடைச்சிருக்கு தங்கை. போல இப்ப படுத்திருக்க ஆளுக்கு காசு இருக்குமா இருக்குமா? இருக்காதா? இப்ப காசை வச்சுக்கிட்டு அவர் என்ன மகிழ்ச்சியா இருக்காரா துக்கமா இருக்காரா? ஆனால் அதுதான் சொல்றேன், பணம் வந்து உங்களுக்கு இதை தராது. பிறக்கும் பொழுதே இருக்கும் பொழுதே சொர்க்கம் வரணும்னு இப்ப பாக்குறதா சொர்க்கம் வரும். அப்படிதானே சார்? ஆமா. அதனால இந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஞானம் கிடைக்கும். அதனால நான் அடிக்கடி கிரேவியார்டு போறது. அங்க போனா அந்த ஊசி போடும்போது கத்துனா பாருங்க, அவன் என்ன பேசாம படுத்து கிடக்கேன், தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு.